அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திறன் இயக்கம். திறனில் வந்து நம்ம எக்ஸாம் வச்சு 6th to 9th வரைக்கும் முடிச்சிருக்கோம். அந்த பேஸ்லைன் அசஸ்மெண்ட் மார்க்ஸை வந்து எப்படி நம்ம வந்து என்ட்ரி போகிறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்ஸான தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இந்த பேஸ்லைன் அசஸ்மெண்ட் மார்க்ஸை வந்து நம்ம என்ட்ரி போடுறப்ப மொத்தம் வந்து 5 எக்ஸாம் வந்து நம்ம வந்து வச்சுருப்போம். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு. ஆனால் நம்ம என்ட்ரி போடுறது தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி போடணும். சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் வந்து என்ட்ரி போட முடியாது. ஒரு தடவைக்கு மேலே நம்ம வந்து என்ட்ரி போட்டுட்டு எதாவது டெலீட் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் டெலீட் ஆப்ஷன் கிடையாது. தப்பாக ஒரு தடவை போட்டிங்க அப்படின்னா அதை டெலீட் பண்ண முடியாது. டெலீட் ஆப்ஷனே இல்லாமல் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா, அதை போடுறதுக்கு முன்னாடி ஒரு இடைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு போடுங்க. ஏன்னா 6th 7th 60 மார்க்ஸ்க்கு நம்ம வந்து என்ட்ரி போட போகிறோம். இதே இது வந்து 8th வந்து 8th 9th 100 மார்க்ஸ்க்கு டைரெக்டாக அப்படியே என்ட்ரி போட போகிறோம். சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ்க்கு வந்து இதில் வந்து கொடுக்கல. அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இதில் வந்து போடணும். ஒன்ஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து டெலீட் ஆப்ஷனோ ரீசெட் ஆப்ஷனோ எதுவுமே கொடுக்காம இருக்காங்க. இதனுடைய லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 10/10/2025. அதுக்குள்ளே நம்ம எல்லா மார்க்ஸுமே இதில் வந்து என்ட்ரி போடணும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 6th 60 மார்க்ஸ் நீ என்ட்ரி போடுறப்ப 45 தான் பாஸ் மார்க்கு. இதே வந்து 100 மார்க்ஸ்க்கு 8th 9th என்ட்ரி போடுறப்ப 75 மார்க்ஸ் தான் பாஸ் மார்க்கு. அந்த பாஸ் மார்க் இருந்தால் மட்டும்தான் அது க்ரீன் கலரில் காட்டும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் காட்டும். அது எப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நம்ம போய் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும். அதில் போய் டிஎன் எமிஸ்ன்னு அடிங்க. அடித்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்தனே பாருங்கள், எமிஸ் டிஎன் ஸ்கூல்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கூலுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், என்எஸ்என்ஓபின்னு இருக்கா, அந்த இன்ட்டு மார்க்கை எடுத்து விட்டுட்டு ரைட் சைடு 3 டாட்ஸ் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இப்போ கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா திறன் அசஸ்மெண்ட்டுன்னு இருக்கும், அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஏற்கனவே நம்மளுக்கு ஸ்டூடெண்ட் டேகிங் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம் மார்க் என்ட்ரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இப்போ பாருங்கள், இப்போ நான் முடித்தது எல்லாமே கம்ப்ளீட்டுன்னு சொல்லி க்ரீன் கலரில் காட்டும். இப்போ முடிக்காது நாட் எட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கான். இப்போ நாட் எட் ஸ்டார்டடுக்கு நேராக ஸ்டார்ட்டுங்கிறத நீங்கள் போய் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோடனே அந்த ஸ்டூடெண்ட்டோட எமிஸ் ஐடி, ஸ்டூடெண்ட்டோட நேமு, மார்க்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் டச் பண்ணி காட்டுக்கிறது 6th 7th நான் வந்து டச் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ 6th 7th இருந்துச்சுன்னா அவங்களுடைய மார்க்ஸ் வந்து பாஸ் மார்க் எவ்வளோன்னா 45 மார்க்ஸு. 60க்கு வந்து 45 எடுத்தால் தான் அவங்க வந்து பாஸு, இல்லைன்னா ஃபெயிலு. சரிங்களா? இதே இது வந்து நீங்கள் வந்து 7th 8th அண்ட் 9th வந்து 70 அண்ட் அபோவ், புரியுங்களா? 70க்கு மேலே அவங்க எடுத்திருந்தாங்கன்னா அவங்க வந்து பாஸ் மார்க்ஸு 70லேருந்து. அதுக்கு வந்து கீழே எடுத்தோம்னா அவங்க வந்து ஃபெயில் மார்க். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு நான் வந்து டச் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் 42 ரெட் கலரில் காட்டுதா, க்ரீன் கலர் காட்டினாதே பாஸு. இப்போ இதே இது வந்து பாருங்களேன் 45 காட்டினா க்ரீன் கலரில் காட்டும். பாஸ் மார்க்ஸ் வந்து இது வந்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து டெலீட் ஆப்ஷனே கிடையாது. டெலீட்டுக்கு வந்து மேலே வந்து சொல்லியிருக்கோம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். டெலீட் ஆப்ஷன் கொடுங்க, இல்லைன்னா ரீசெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ இது வந்து 45. இப்போ இதே மாதிரி நீங்கள் அதே மாதிரி மார்க் பதிகிறப்பையும் பார்த்து பண்ணுங்கள். எடுத்தோடனே மேத்ஸு, இங்கிலீஷு, தமிழ் அந்த மாதிரி தான் வரும். இப்போ இதில் நான் வந்து போட்டு காட்டுறேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ பாருங்கள், போட்ட உடனே இப்போ வந்து பெர்சன்டேஜ் வந்துருச்சு. இந்த இடத்துல பாருங்களேன், திறன் இந்த இடத்துல எஸ்ன்னு ஆட்டோமேட்டிக்காக அதாவே மாறிடும். இப்போ நீங்கள் சும்மா செலக்ட்டுங்கிற ஆப்ஷன் இந்த இடத்துல தொட்டு பார்த்தீங்கன்னா லாங் ஆப்ஷன் ட்ராப் அவுட்டுன்னு இருக்கும். சப்போஸ் அந்த பையன் லாங் ஆப்ஷண்ட்டாக இருந்தானா இந்த வந்து நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள். இல்லை சப்போஸ் அந்த பையன் ட்ராப் அவுட்டாக இருக்கேன்னா இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் அந்த பட்டனை வந்து விட்டுருங்க. எதுவுமே டச் பண்ண வேணாம். அதாவே வந்து எஸ்ன்னு சொல்லி அதாவே ஹைட் ஆகிடும். சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து
பார்த்துக்கோங்க. கொடுத்துட்டு எல்லா மார்க்ஸுமே கொடுத்துட்டு தான் நீங்கள் கடைசியாக வந்து சப்மிட்டுன்னு கொடுக்கணும். இங்கே பாருங்கள், சப்மிட் மார்க்ஸ்னு கொடுக்கணும். இப்போ ஒரு பையனுக்கு நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அதாவே அது வந்து டெலீட் ஆயிரும். அதனால் எல்லா பசங்களுக்குமே நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு சப்மிட் மார்க்ஸ்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்லோட் ஆயிரும். எல்லாமே இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் வந்துடும். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து இப்போ இதுக்கு வந்து ரேங்க் கார்டு நம்மளால் இப்போ வந்து டவுன்லோடு பண்ண முடியாது. இன்னும் அதுக்குரியது வந்து இன்னும் அவங்க வந்து இது பண்ணலை. இனிமேல் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ரேங்க் கார்டு இதுக்கு வந்து டவுன்லோடு பண்ண முடியாது. ஆனால் எதுக்கு நீங்கள் வந்து ரேங்க் கார்டு டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஜூலை மந்த் வந்து ஒரு எக்ஸாம் வச்சுருந்தோமா இல்லையா, அதுக்கு நம்ம வந்து ரேங்க் கார்டு வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம். சரிங்களா? அது எப்படிங்கிற பற்றி நான் வந்து காட்டுறேன். இப்போ ரேங்க் கார்டு எப்படி டவுன்லோடு பண்ணுறது அப்படிங்கிற பார்ப்போம். ஜூலை மந்த்துக்குரிய திறன் அசஸ்மெண்ட்டுக்கு இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இது வந்து ஸ்டூடெண்ட் டேக்கிங் எக்ஸாம் மார்க்ஸ் என்ட்ரின்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த இடத்துல ஆல்னு இருக்கா, கீழே பார்த்தீங்கன்னா லைவ் அப்கமிங் இருக்கும். இந்த இடத்துல ஆரோ மார்க் இருக்கா, டவுன்லோடு ஆரோ மார்க்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள் ஒரு செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் டிக் கொடுத்தோன்னே எல்லாமே டிக் ஆயிரும். இந்த இடத்துல பாருங்கள் பேஸ்லைன் போட்டு கிளாஸ் 7th 8th 6th கொடுத்துட்டு ஆகஸ்ட் மந்த் வந்து கொடுத்துருப்பாங்க, ஜூலைன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த வியூ அண்ட் அப்டேட் வந்தால் தான் நம்ம வந்து ரேங்க் கார்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் எடிட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்து பக்கத்தில் வந்து டவுன்லோடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை டவுன்லோட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் கார்டு வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். அந்த மார்க்ஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிமார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ரிமார்க்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அந்த ஏதாவது என்ட்ரி பண்ணிவிட்டு ஹெச்எம்கிட்ட சிக்னேச்சர் வாங்கி நீங்கள் வந்து அவங்க பேரண்ட் வந்து சைன் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணோன்னே இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி தான் ரேங்க் கார்டு இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸும் கொடுத்துருக்காங்க. சயின்ஸு சோசியலுக்கு வந்து நம்மளால் வந்து என்ட்ரி போட முடியாது. சரிங்களா? இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்புன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்முடைய ரிமார்க்ஸ் எல்லாத்தையுமே எழுதி நம்ம வந்து இந்த ரேங்க் கார்டை வந்து இனிமேல் வருங்காலத்தில் மாணவர்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.